ஆஹா கல்யாணம் அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அனாமிகா வந்து வீட்ட விட்டு கிளம்புற மாரி ஆக்ஷன் போட்டு, அந்த நேரத்தில கரெக்ட்டா வாமிட் பண்ற மாரி நடிச்சு, பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு டெஸ்ட் கிட் எடுத்து காமிக்கிறாங்க. அந்த கிட்ல டபுள் கோடு வரவும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நம்புற மாரி அனாமிகா பண்ணிட்டாங்க. ஆனா விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சந்தேகம் வருது. இவன் வந்து பொய் சொல்லிட்டு இங்க இருக்கணுங்கிறதுக்காக பிளான் பண்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு டவுட் வருது. அதே மாரி மஹாக்கும், சூர்யாவுக்கும் அதே டவுட் வருது. அதனால விஜய் பார்த்தீங்க அப்படின்னா, அனாமிகா வந்து கண்டிப்பா நடிச்சுட்டு தான் இருக்கா. இத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, அனாமிகா கிட்ட நான் நல்லவ மாரி நடிச்சு தான் ப்ரூவ் பண்ணணும். அதனால அனாமிகா கிட்ட நான் பாசமா இருக்க மாரி அவகிட்ட நடிக்க போறேன். அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த மஹா கிட்டயும், சூர்யா கிட்ட மட்டும் தான் விஜய் வந்து சொல்லியிருப்பாரு. வீட்ல யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. ஆனா பிரபா பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து கொஞ்சம் கூட நம்மள பத்தி யோசிக்கவே இல்ல. அனாமிகா பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படிங்கிறனால சுத்தமாவே வந்து மாறிட்டாரு. இனிமே நம்ம விஜய் வாழ்க்கையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு, மஹா, சூர்யா சொல்றது கூட கேட்காம, இனிமே நீங்க எது சொன்னாலும் நான் கேட்குற மாரி இல்ல, மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபா வந்து அழுதுகிட்டே போயிட்டாங்க. ஸோ ஆனா மஹா, சூர்யாவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த விஷயம் ஒவ்வொருத்தருக்கா தெரிஞ்சுச்சு அப்படின்னா, கண்டிப்பா அனாமிகா காதுக்கு போயிரும். அதனால இந்த விஷயத்த சீக்ரெட்டா வச்சிருக்கிறதே நல்லதுன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து நினைக்கிறாங்க. ஸோ விஜய் பார்த்தீங்க அப்படின்னா, அனாமிகா கிட்ட இந்த மாரி நடிச்சு, அனாமிகா சொன்னது பொய் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி, அனாமிகாவ இந்த ஒரேடியா வீட்ட விட்டு வெளிய அனுப்பிச்சா மட்டும் தான், அவங்க வந்து பிரபா கூட சேர்ந்து நிம்மதியா வாழ முடியும். ஸோ எப்போ உண்மைய ப்ரூவ் பண்ணி, அனாமிகாவ வெளிய அனுப்ப போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்க.